நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புதுவையில் மக்கள் கூடும் இடங்களில் 40 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் குற்றங்கள் தடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் முதன்முறையாக முக்கிய வீதியான காந்தி வீதி முதல் புஸ்ஸி வீதி வரை சேஃப் ஸ்ட்ரீட் என்ற முன்மாதிரி திட்டமாக வீதி முழுவதும் 40 சிசிடிவி கேமராக்கள் மக்களின் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டுள்ளது. திருட்டுத்தனம் பண்ணுறவன், தகராறு பண்ணுறவன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. போலீஸும் ரொம்ப ஹாப்பி. இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது. ஆனால் நாங்கள் இது முன்னோடியே செஞ்சுருக்குறோம். முன் மாதிரி இது மாதிரி கவர்மெண்ட்டும் செய்யணும், ப்ரைவேட் ஆளுங்களும் ப்ரைவேட்னா என்னென்னா மிச்ச சங்கங்கள், வியாபார சங்கங்கள்லாம் இருக்குது. அதுகள்லாம் அந்தந்த ஏரியாவில் அவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இது போன்ற சிசிடிவி திட்டங்கள் மக்களின் அச்சத்தை போக்க வழி செய்கின்றன. மேலும் புதுவையில் அதிக கூட்டம் நிறைந்த பகுதிகளில் இந்த பகுதி முக்கியமான பகுதியாகும். விழா காலங்களில் கூட்ட நெரிசல் அலைமோதும். எனவேதான் மக்களின் பாதுகாப்பை மையப்படுத்தி இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் சிசிடிவி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதை ரெகுலராக அதுக்காக 2-3 ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ரிமோட் ஏரியாவில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட இவங்க இங்கேருந்து அதை கவனிக்கிறாங்க. அதை கவனிக்கிறதால அவங்க அங்கே லோக்கலில் பீட்டில் இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதால இப்போ திருடனுங்களுக்கே கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த பயம் வந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கண்காணிக்கப்படுறோன்றது பப்ளிக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். மேலும் சிசிடிவி கேமராக்கள் திருடர்கள் மற்றும் கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களை எளிதில் கண்டு கொள்ள ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளன. புதுவை வணிகர்கள் சபையும் காவல்துறையும் இணைந்து இந்த சேஃப் ஸ்ட்ரீட் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. விவேக் குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.